அந்த டிஸ்க் செட்டப் ஏன் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? 250 390 அலைவில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ 250 390 டிஸ்க் செட்டப் எல்லாமே ரைட் சைடில் வந்துடும். நார்மல் பைக்ஸோட ரைட் சைடு வந்துடும். அதே நீங்கள் 200 பார்த்தீங்கன்னா அந்த அலையில் லெஃப்ட் சைடில் தான் அந்த டிஸ்க் செட்டப் எல்லாம் வந்துடும். கரெக்டாக அதே மாதிரி தான் 160 லெஃப்ட் சைடில் தான் அந்த டிஸ்க் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஆனால் அலைவில் மாற்றிட்டாங்க. ஆனால் அந்த டிஸ்க் செட்டப்பு லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த டிஸ்க் செட்டப்பு ஏன் அந்த லெஃப்ட் சைடில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஹை ஸ்பீடில் போயிட்டுருக்கப்போ இப்போ ரெண்டு சைடும், இப்போ பேக்லேயும் ரைட் சைடில் தான் டிஸ்க் பிரேக் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் அண்ட் ரைட் சைடில் டிஸ்க் பிரேக் இருக்குன்னா, நீங்கள் ஓவர் ஸ்பீடில் போகிறப்போ பிரேக் அடிக்கிறப்போ ஒன் சைடாக இழுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால தான் இப்போ டியூக் 200 என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, லெஃப்ட் சைடில் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கும் பேக்கில் ரைட் சைட்லையும் கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம பிரேக்கு சடனாக அப்ளை பண்ணுறப்போ ஒன் சைடு இழுக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த செட்டப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 250 390 விடுறப்போ அவங்க நார்மலாகவே ரைட் சைட்லேயே ரெண்டு சைடுமே ரைட் சைட்லேயே மாற்றிட்டாங்க.